அனைவருக்கும் வணக்கம். இந்த மானங்கட்ட தினேஷ் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா, விசித்ராவை தொடர்ந்து அதுக்கப்புறம் அர்ச்சனாவை வந்து வம்புழுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நேற்று நைட் இருந்து விசித்ராவும் அர்ச்சனா பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க. பழைய மாதிரி இதுக்கு கூட போயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப பர்சனலாக பேசிட்டு ரொம்ப பர்சனலாக இருக்காங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டே வந்து விசித்ராட்ட இருந்து பிரித்து அர்ச்சனா கூட்டிகிட்டு வந்து அர்ச்சனா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தவறாக இருக்காங்க, அவங்க ஃபேக்காக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் மெட்டெல்லாம் இழுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மானங்கட்ட தினேஷ் வந்து பேசிக்கிட்டு இருந்தார் இல்லையா. அதை தொடர்ந்து இன்னைக்கு காலையில் என்ன அப்படின்னா, காலையில் வந்து உப்புமா செய்கிறாங்க. உப்புமா செய்யும்போது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நானே உப்புமா செஞ்சுக்கிறேன், யார் எனக்கு துணைக்கு வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு இப்போ உப்புமா வந்து லைவில் செஞ்சுட்டு இருக்காங்க. செய்யும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த தாமு செஃப் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கூட இருந்தால் நல்லா இருந்திருக்கும், நான் வந்து தனியாக செய்ய எனக்கு வந்து கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா மாயா என்ன சொல்கிறாங்கன்னா, தாமு செஃப்புக்கு வந்து இன்றைக்கி லீவு அப்படின்னு சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இந்த தினேஷ் வந்து நீங்களாம் சமைக்கிறேன்னு சொன்னீங்க, இப்போ நீங்களே வந்து ஆள் இல்லைன்னா அப்போ எப்படி இதான் அப்படி பார்த்தீங்கன்னா அப்படி சொன்னார். இவங்க சொல்கிறாங்க, இல்லை அது வேலைக்கு இல்லை, பேச்சு துணைக்கு தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து சொல்கிறாங்க. தாமு செஃப்னா யாரும் தெரியல, ஒரு வேளை விசித்ராவை கூட இருக்கலாம். ஆனால் விசித்ராவை தான் அவங்க வந்து கூப்பிட்றாங்க, பேச்சு துணைக்கு இல்லாமல் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து புரியுது. இல்லை வேறு யாராக இருந்தால் கூட பேச்சு துணைக்கு தான் வந்து ஆள் இல்லை, அதனால எனக்கு வந்து சமைக்க கஷ்டமாக இருக்குன்னு சொன்னாங்க. உடனே அந்த ஆள் வந்து தினேஷ் என்ன சொல்கிறாருன்னா, ஆமாம் உங்கள் ஸ்ட்ராட்டஜின்னா எனக்கு தெரியும், நீங்கள் இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்களே சமைப்பேன்னு சொன்னீங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சமைக்கும் போது நீங்கள் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி அதை ஒரு காரணமாக வச்சு யாருமே அவங்க கூட சமைக்க வரலன்னு சொல்லி அதை நீங்கள் ஸ்ட்ராட்டஜியாக பண்ணுறீங்க, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட் எடுத்து இங்கிட்டு போட்டு இந்த பாயிண்ட் எடுத்து அங்கிட்டு போட்டு சண்டைக்கு வந்து ஏற ஆரம்பிச்சிட்டான். அப்படி தான் விசித்ராட்டா வந்து தேவையில்லாமல் வந்து ஒரு சக்கரைக்கு சண்டைக்கு போனவன் இதுக்கு வந்து சும்மா இருப்பாரா. இதுக்கு பெரிய ஸ்ட்ராட்டஜி பண்ணிட்டாங்களாம்மா அர்ச்சனா. பெரிய ஸ்ட்ராட்டஜி பண்ணி அந்த ஸ்ட்ராட்டஜினால தான் வந்து தானே சமைக்கிறேன்னு சொல்கிறாங்களாம். அதுக்கப்புறம் வந்து சமைச்சிருக்கும்போது அவங்க எல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நானே சமைக்கிறேங்கிறாங்க, இதெல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லி வெக்கமே இல்லாமல் இந்த மானங்கட்ட தினேஷ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு மம்புழுத்துக்கிட்டு அலையிறான். என்ன தான் பண்ண போகிறீங்களோ தெரில மக்களே. இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள்.